வெறி விஜய் எல்லாருமே சேர்ந்து கொடைக்கானலுக்கு போறாங்க. போனோடனே பயங்கரமா சந்தோஷத்தோட வீட்டுக்குள்ள போறாங்க. போயிட்டு அந்த போட்டோவை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, காவேரிக்கு தான் நான் அந்த வீட்டை கொடுக்க போறேன் அப்படின்னு சாரதா ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஒருத்தவங்க வராங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா ஒருத்தவங்க வந்து நிக்கிறாங்க. யார் நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சாரதா, விஜய் எல்லாருமே சேர்ந்து நானும் உங்கள மாதிரிதான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரியா? ஆமா, இவங்க யார் தெரியுமா? உங்க வீட்டுக்காரோட இன்னொரு மனைவி அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னு எல்லாருமே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது, அவர் அப்படிப்பட்டவரு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படி கத்துறாங்க. இங்க பாருங்க, எங்க கிட்ட அதுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்கு அப்படின்னு போட்டோவை காட்டுறாங்க. காவேரியோட அப்பா வந்து அவங்களோட சேர்ந்து இருக்காரு. அவங்க அந்த அந்த குழந்தைங்களோட சேர்ந்து இருக்க எல்லா போட்டோவும் அப்படியே காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே சாரதா அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இங்க பாருங்க, இந்த வீட்டை நீங்க விற்க போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது, அதனால இந்த வீட்டுல எனக்கும் உரிமை இருக்கு, அவர் என் கூடவும் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க. அதை கேட்டோன்னு எல்லாருக்குமே கோபமா வருது. இங்க பாருங்க, எங்க அப்பா அப்படியாப்பட்டவர் கிடையாது, இந்த போட்டோ எல்லாமே பொய் தான் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. கங்காவும் சொல்றாங்க, நீ வந்து பொய் சொல்ற, நாங்க நம்ப மாட்டோம், எங்க அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு கங்கா, யமுனா எல்லாருமே சேர்ந்து அப்படி கத்துறாங்க. இங்க பாருங்க, நீங்க கத்தாதீங்க, என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு, புரியுதா அப்படின்னு சொல்றாங்க. ஏய் யாருடி நீ? என் புருஷன் கூட நீ வாழ்ந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா இன்னும் அதிகமா கோவத்தோட அப்படியே கத்துறாங்க. இங்க பாருங்க, சும்மா கத்திட்டே இருக்காதீங்க, நீங்களும் நானும் ஒண்ணுதான் நான் சொல்லிட்டேன், அப்படி இருங்க எதுக்காக இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க அங்க சொல்லிட்டு இருக்காங்க.